வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், புளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். இந்த ஜாரில் போட்டு அரைச்சிடணும். சாதம் வடித்து வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். இதெல்லாம் அரைச்சிட்டு சாதம் தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்க, இந்த கடுகு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். அப்புறம் இதை பாருங்கள், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. இதை பாருங்க, அதுக்குள்ளே இதை அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு பொரியுது பாருங்கள், ஸ்லோவில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் முந்திரி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி. இது நல்லா சேர்ந்த உடனே கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தல இதையும் போட்டணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க. மஞ்சள் தூவி வதக்கிடணும். வதக்கிட்டு சாதத்தை ஆற வச்சுருக்கேன்ல சாதம், அதையும் கொட்டி கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. தேங்க்யூ வெரி மச். எங்கள் அண்ணா பையன் டம்டம்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சேனலை குழந்தைங்கிட்ட காமிங்க. 1 2 3 அந்த சன் அந்த இது பண்ணுறது எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் ஒரு முறை காமிச்சு பாருங்கள். Thank you very much.